மாணவர்களே, ஒரு விருட்சத்தை கண்டேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை வேதத்தில் அடங்கியிருக்கிறது. திருமறையில் அது இந்த பகுதியில் அடங்கியிருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து அறிந்து தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து செபித்து தேவ உறவு கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை அந்த விருட்சமாய் மாற்ற முடியும். பரிசுத்தவான் கண்ட தரிசனத்தில் ஒன்று, ஒரு விருட்சத்தை கண்டேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை திருமறையில் பைபிளில் அடங்கியிருக்கிறது. அது எந்த பகுதி என்று சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ண அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நல்ல வெளிப்பாடுகளை கொடுப்பார் என்றால், தேவன் கொடுக்கிற நல்ல கிருபைகளோடு தேவ பாதத்தில் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் அதற்குரிய பாதையில் கர்த்தர் உங்களை நடத்த முடியும். அந்த விருட்சம் எப்படி காணப்பட்டது, அந்த விருட்சம் எப்படி பயன்பட்டது, அந்த விருட்சத்திற்கு நடந்த கொடுமைகள் என்ன என்று சொல்லி அந்த பகுதியில் அடங்கியிருக்கிறதாகவே தேசத்தின் நடுவில் கர்த்தர் உங்களை நல்ல ஒரு விருட்சமாய் மாற்றட்டும். தேசத்துக்கு பயன்படுகிற பாத்திரமாய் கர்த்தர் உருவாக்கட்டும். அந்த வாழ்வை தரட்டும். அனுகிரகமேறிய நாளில் கர்த்தருடைய மகிமையான பிரசனம் ஒவ்வொரு மேல் கடந்து வரட்டும் என்று சொல்கிறேன். அப்பா, தேசத்தின் மேல் தெய்வ கரம் நீட்டப்படுவதை பரிசுத்தவான்கள் காணணுமே. அந்த தரிசனங்கள் தேசங்களுக்குள் நிறைவேறணுமே. அந்த தரிசன பாதையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து போக கர்த்தர் கிருபை கொடுக்கணுமே. இவர்கள் தேவனுடையவர்கள் என்று சொன்ன அடையாளங்கள் தேசங்களுக்குள் விருட்சங்களாய் வெளிப்பட போகிற கிருபைக்கா நன்றி அப்பா. அந்த விருட்சங்களுக்கு நடக்கிற கொடுமைகள் பலவாறு காணப்பட்டாலும் அந்த விருட்சம் எப்படி பயன்பட்டதோ அப்படிப்பட்ட பயன்பாட்டுக்குள் உடைய பிள்ளைகள் கடந்து போக கர்த்தர் கிருபை கொடுக்க முடியாது வைக்கிறேன். தெய்வ மகிமை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு இந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமன்.